கடைசி ஓவர் இங்கிலாந்து அணிக்கு அடுத்தடுத்துன்னு மிகப்பெரிய ஷாக்க கொடுத்த நம்ம இந்திய அணியின் ஃபாஸ்ட் பவுலரான முகமது சிராஜ் கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ரோஹித் சர்மா அவர் கொடுத்த ஒரு நம்ப முடியாத முக்கியமான சிக்னல். சிராஜ் அவர் நிகழ்த்திய மிகப்பெரிய உலக சாதனை சம்பவம். அதை தொடர்ந்து இன்னைக்கு டே 4 நம்ம இந்தியா இங்கிலாந்து கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் 4வது நாள் விளையாட போறாங்க. இந்த மேட்ச் தற்போது உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு, திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான ஆட்டமாகவும் இன்னைக்கு டே 4 மாறி இருக்கு. சோ அந்த வகையில நேற்று நம்ம இந்தியா தொடர்ந்து 3வது நாள் ஆட்டம் பேட்டிங் பண்ண வந்தாங்க. சோ முதல் இன்னிங்ஸ் போல 2வது இன்னிங்ஸ்களையுமே நம்ம இந்தியாவை ஈஸியா சுருட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த இங்கிலாந்து அணிக்கு லஞ்ச் பிரேக் வரைக்கும் ஆகாஷ் தீப் அதே போல ஜெய்ஸ்வால் 2 பேருமே சூப்பரான பேட்டிங் பண்ணாங்க. இதுல ஆகாஷ் தீப் 66, அடுத்து ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சாரு. சோ அதை தொடர்ந்து அடுத்த வந்த பேட்ஸ்மேன்களும் சிறப்பா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா கில் 11, கருண் நாயர் 17 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஆனாலுமே ரவீந்திர ஜடேஜா சூப்பரா விளையாண்டு அரை சதம் அடிச்சாரு. பின்னாடியே த்ருவ் ஜுரல் அவரும் ஒரு 34 ரன்கள் எடுக்க, அதுக்கப்புறமா வந்த லோ ஆர்டர் பந்து போடுறவங்க எல்லாருமே ஒரு ரன் கூட எடுக்கல. முக்கியமா சிராஜ் 0 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆனா மறு முனையில நின்றுகிட்டு இருந்த வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அவருக்கு ஸ்ட்ரைக்கர் தராம இவரே தொடர்ந்து ஸ்ட்ரைக்கர் வச்சுக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர் அவரும் அவருடைய அரை சதத்தை 4 சிக்ஸர்கள் 4 4 அடிச்சு அதிரடியா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணாரு. இதன் காரணமா 350 கூட நம்ம இந்தியா லீட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா 373 எடுத்து 74 ரன்னை தற்போது இந்த கடைசி இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணிக்கு வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிச்சிருக்காங்க. சோ இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் 260க்கு அதிகமா யாருமே 4th இன்னிங்ஸ்ல ரன்னை சேசிங் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு கடினமான மிகப்பெரிய டார்கெட் தான் நம்ம இந்தியா தற்போது இங்கிலாந்து அணிக்கு வெற்றியின் டார்கெட்டாக பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஓவர் அவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, டைமும் இருந்துச்சு. வழக்கம் போல கேரட் டங்கட் 2 பேருமே ஓபனர்களாக வந்தாங்க. 2 பேருமே அவங்க பண்ண பேட்டிங் நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாருக்குமே பயங்கர எரிச்சல் கோவத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே இதுல கேரியை பாத்தீங்கன்னா பால் வீணாக்கிக்கிட்டு வர்ற பால் எல்லாருமே டொக்கு வச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா டங்கெட் கொஞ்சம் அதிரடியா விளையாண்டு 4களை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்படி இருக்க எப்படியாவது விக்கெட்டை எடுக்கணும், ஒரு விக்கெட்டாவது அட்லீஸ்ட் எடுக்கணுமே டே முடியறதுக்கு உள்ள அப்படின்னு தொடர்ந்து சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப் 3 பேருமே ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. யாருக்குமே விக்கெட் எடுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்க கரெக்டா 14வது ஓவர் கடைசி ஓவர், அதுதான் அந்த ஓவரை போட்டுக்கிட்டு இருந்த சிராஜ் அவருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரும் மேட்சை பார்க்க வந்திருந்தாரு. அந்த ஓவர் துவங்குறதுக்கு முன்னாடியே சிராஜ் அவர் பந்து போடுறப்ப ஏதோ ஒரு ஆக்ஷனை பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரு கெஸ்ட் ரூம்ல இருந்து சிராஜ் அவருக்கு ஆக்ஷனை காட்டினாரு. அதே போல அந்த ஓவர்ல சில பால்களை டொக்கு வச்சுக்கிட்டு இருந்த டங்கெட் அவருக்கு கரெக்டா சூப்பரான ஒரு யார்க்கர், இன்ஸ்விங் யார்க்கரை முகமது சிராஜ் அவர் போட, சுத்தமா அப்படிப்பட்ட ஒரு பால டங்கெட் பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டம்ப் பறக்க விட்டு கிளீன் போல்டு ஆகி வெளியேறினாரு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஆனா அந்த பாலை ஃபேஸ் பண்றதுக்குள்ளே டங்கெட் 34 ரன்களை அவுட் ஆகி நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல லீட். நாளைக்கு டே துவங்குறப்ப நம்ம இந்தியா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல புத்வேகத்தோட துவங்குறதுக்கான ஒரு விக்கெட்டை பாத்தீங்கன்னா டங்கெட் அவர் இழந்து இன்னைக்கு டே 4 நம்ம இந்தியா சூப்பரா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல விக்கெட் நேற்று ஆட்டத்தின் கடைசி நேரத்தில் கிடைச்சது. முக்கியமா ரசிகர்கள் எல்லாருமே ரோஹித் சர்மா அவர் கொடுத்த அந்த சிக்னல் சிராஜ் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதோட சேர்த்து முகமது சிராஜ் வெளிநாடுகள்ல 100 விக்கெட் எடுத்த பிளேயர் அப்படிங்கிற இந்த ரெக்கார்டையும் நேத்து டங்கெட் அவருடைய விக்கெட்டின் மூலமா இந்த மிகப்பெரிய உலக சாதனையும் சிராஜ் அவரு நிகழ்த்தியிருந்தாரு. இப்படி இருக்க இன்னைக்கு டே 4 விளையாட போறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆட்டம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாளாக மாறி இருக்கு. ஏன்னா கண்டிப்பா டே 5 வரைக்கும் இந்த ஆட்டம் இழுக்க வாய்ப்பு இல்லை. ஒன்னு இங்கிலாந்து ஜெயிப்பாங்க, இல்ல நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க. டிரா ஆறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் சொல்றாங்க. இப்படி இருக்க இங்கிலாந்து அணி கையில 9 விக்கெட் இருக்கு. அவங்க எடுக்க வேண்டிய டார்கெட் 324 ரன் இன்னும் அவங்க எடுக்கணும். இதனால உச்சக்கட்ட பரபரப்பு இந்த சீரீஸ்லயே கடைசி நாளாக இன்றைய நாள் அமையறதால ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, பரபரப்பான நாளாக இன்னைக்கு டே 4 மாறி இருக்கு. இந்த நாள்ல நம்ம இந்தியா ஜெயிச்சு இந்த தொடரை சமன் பண்ணுவாங்களா, இல்ல இங்கிலாந்து அவங்க ஜெயிச்சு இந்த கோப்பையை கைப்பற்றுவாங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிடுங்க.